ஹே ஹாய் எவ்ரிவன். நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த லென்ஸ்கார்ட் ஐபிஓ தான் நம்ம இந்த வீடியோல அனலைஸ் பண்ண போறோம். லென்ஸ்கார்ட் ஐபிஓ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆர்கனைஸ்ட் ஐபிஎஸ் செக்டர்ல பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டாப் பிளேயரா இருக்காங்க. அப்படின்னா நம்ம ஊருங்கள்லாம் எடுத்தீங்கன்னா சின்ன சின்ன இந்த ஐவிஆர் கண்ணாடிங்க தான் இருக்கும். ஸோ அதுல ஒரு ஆர்கனைஸ்டு கம்பெனியா கிரியேட் பண்ணி அதுல லீடிங் பிளேயரா இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இவங்க மார்க்கெட் ஷேர் பாத்தீங்கன்னா 13 to 15% வச்சிருக்காங்க. ஈவன் டைட்டன் மாதிரியான பெரிய ஜெயன்ஸே இவங்களுக்கு அப்புறம் தான் இருக்காங்க. குளோபலா இவங்க ஆல்மோஸ்ட் 2700 ஸ்டோர்ஸ்க்கு மேல வச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 30% அவங்க ஓன் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் 70% பாத்தீங்கன்னா பிரான்சைஸா ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த ஐபிஓ பாத்தீங்கன்னா 31 அக்டோபர்ல இருந்து 4 நவம்பர் வரையும் ஓப்பன்ல இருக்கும். இதோட பிரைஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 382 ரூபீஸ்ல இருந்து 402 ரூபீஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஐபிஓ மூலமா அவங்க ஆல்மோஸ்ட் 7278 கோடி ரூபாய் ஜெனரேட் பண்ண போறாங்க. இதுல பாத்தீங்கன்னா 2150 கோடி ரூபாய் ஃப்ரெஷ் இஷ்யூவாகவும் 5128 கோடி ரூபாய் பாத்தீங்கன்னா ஆஃபர் பர் சேல் என்ற மெத்தட்ல ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சைட் செல் பண்றாங்க. இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் பியூஷ் பந்தால் பாத்தீங்கன்னா நான் இதுல இருந்து 1 to 2% வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இது பாத்தீங்கன்னா ஒரு நியூட்ரலான சிக்னல் கொடுக்குதுன்றதுனால ஐபிஓட என்ட்ரி ப்ராஸ்பெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 ஸ்டார்ஸ் எடுத்து கொடுக்கலாம். இவங்களோட பினான்சியல்ஸ் நம்ம எடுத்து பார்த்தா ரெவன்யூ எபிட்ட மார்ஜின்லாம் ஆல்மோஸ்ட் 20% இருக்கு. இவங்களோட பேட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லாஸ் மேக்கிங்ல இருந்து இப்போதைக்கு 1.1 பில்லியன் ருபீஸ் வரையும் ப்ராஃபிட்டா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். இதே மாதிரி இவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டில் 2 டிஜிட் கீழே தான் இருக்கு. அண்ட் இவங்களோட டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பாத்தீங்கன்னா நல்லா கம்மி பண்ணி ஆல்மோஸ்ட் 0.16ல வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ப்ராஃபிட் இன்டர்நேஷனல் சைட்ல லாஸ் மேக்கிங்ல இருக்காங்க. இந்தியால தான் கொஞ்சம் பாசிட்டிவா காட்டிட்டு இருக்காங்க. பட் ரீசன்ட் ஃபினான்ஷியல்ஸ் நல்ல பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கிறதுனால இதோட ஓவரால் ஃபினான்ஷியல்ஸ்க்கு நம்ம 3 ரேட்டிங் கொடுக்கலாம். லென்ஸ்கார்ட்டோட வேல்யூவேஷன் எடுத்துக்கிட்டா இவங்களோட PE ரேஷியோ, பெக் ரேஷியோ, PB ரேஷியோ எல்லாமே பியர் குரூப்பை கம்பேர் பண்றப்போ கொஞ்சம் எலிவேட்டடாவே இருக்கு. பட் ஆர்கனைஸ்டு ஐவிஎஸ் செக்டர்ல காம்படிட்டர்ஸ் கம்மியா இருக்கிறதுனால ஜென்ரலா இந்த வேல்யூவேஷனை கம்பேர் பண்ணி போறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அப்படின்றதுனால இந்த வேல்யூவேஷன் மெட்ரிக் நமக்கு நியூட்ரலான ஒரு சிக்னல் தான் கொடுக்குது. ஸோ அதுக்கு 3 ஸ்டார். இவங்களோட டெய்ல்வின்ல தான் இவங்க செமையா ஸ்கோர் பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஐவிஆர் நம்ம எடுத்துக்கிட்டாலே இப்ப எல்லாருமே கண்ணாடி போடுறதுக்கான தேவை வந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபியூச்சர் ஃபோர்காஸ்ட்ல இவங்க பெரிய ஒரு மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்கன்றதுனால இவங்களோட டெய்ல்வின்க்கு நம்ம 5 ஸ்டார்ஸ் கொடுக்கலாம். இவங்களோட ஜிஎம்பி எடுத்து பார்த்தா லாஸ்ட் ஃபியூ டேஸ்ல ரொம்ப ஆசிலேட்டடா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 17% மேல காட்டுது. நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல இதோட பிராண்ட் இமேஜுக்காக கண்டிப்பா இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னு தோணுது. ஸோ லிஸ்டிங் கெயின் பொட்டன்ஷியல் நம்ம எடுத்து பார்த்தா இதுக்கு 3.5 ஸ்டார்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஓவராலா இந்த ஐபிஓ நம்ம சம்மரைஸ் பண்ணா ஒரு டீசென்டான என்ட்ரி, ஃபினான்ஷியல்ஸ், அதே மாதிரி ஒரு நல்ல டெய்ல் விண்டோ, ஒரு லிஸ்டிங் கெயின் பொட்டன்ஷியலும் காட்டுது. ஸோ சம்மரைஸ் பண்ணி பார்க்குறப்போ ஒரு லாங் டேர்முக்கு ஒரு சம கோர் காம்பவுண்டரா தெரியுறாங்க. ஸோ லென்ஸ்கார்ட்டுக்கு என்னோட ஃபைனல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.5 ஸ்டார்ஸ்.